Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கட்லெட் பண்ணிங்கன்னா ஒரு 20லேருந்து 30 கட்லெட் வரைக்கும் கிடைக்கும். அவ்வளோ கட்லெட் தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பொருள்களோட அளவை எல்லாத்தையுமே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. வெஜ் கட்லெட் செய்கிறதுக்கு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டோட தோலெல்லாம் செரவிட்டு கேரட்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது போக அரைக்கப்பளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ், அரைக்கப்பளவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்துருந்தீங்கன்னா அதை 2லேருந்து 3 மணி நேரத்து வரைக்கும் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. அது போக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 இல்லாட்டி 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதாவையோ கார்ன்ஃப்ளவரையோ தனியாக எடுத்து வச்சுருங்க. கொத்தமல்லி இலைகளை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்குங்க. 1 இல்லாட்டி 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியை நறுக்கிட்டு இஞ்சி கூடையே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட்டை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸையும் இதில் சேர்த்துக்குங்க. கேரட் பீன்ஸை வேக வச்சா அதில் ஈரப்பதம் இருக்குங்கிறதுனால நான் தண்ணியில் அதை வேக வைக்கல. கேரட் பீன்ஸ் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவை காய்கறி கூட சேர்த்து நல்லா கலக்கி வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலக்கி வதக்கி விட்டுருங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்குல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடிச்சு விட்டுட்டு மற்ற காய்கறி கூட நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுருங்க. பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறி மசாலாவை வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்லெட்டு பொரிக்கிற போது ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஷேப்லேயும் இதை ரெடி பண்ணி எடுத்துக்க முடியாது. கையில் எடுத்தாலே பிசு பிசுன்னு ஒட்டும். மசாலாவில் இருக்க ஈரப்பதத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வேணுங்கிற அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி பேட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட்டுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டியிருக்க மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கட்லெட்டையும் நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கட்லெட்டை பொரிக்கிற போது எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் தான் கட்லெட் கரெக்டாக பொரிஞ்சு வரும். கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்லெட்டை பொரிக்கிற போது கட்லெட் ரொம்ப எண்ணெய் இழுக்கும். இதுவே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்லெட் எல்லாம் பிரிஞ்சு போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட்டை பொரிச்சுக்குங்க. கட்லெட்டை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக கரண்டியை வச்சு அப்பப்போ மேலே எடுத்து விடுங்க. இல்லைனா பாத்திரத்தில் அடியில் போய் ஒட்டி கரிஞ்சு போகிறக்கு சான்சஸ் இருக்குது. கட்லெட் உடையாத மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. கட்லெட் ஒரு சைடு இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. கட்லெட்டோட எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. கட்லெட்டில் இருக்க எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். கட்லெட் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட்லெட்டோட 2 சைடையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இல்லாட்டி பனியாரக்கல்ல பாதி குழியளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. பனியாரக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் கட்லெட் எல்லாம் சேர்த்துக்குங்க. கட்லெட் அடியில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கட்லெட்டை நல்லா பொரிச்சதுக்கப்புறமா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.